அப்பா ரவிக்குமார்லாம் செத்து போயிட்டான் மனுஷன். எங்க 5000 பேர் டெய்லி மேய்க்கிறது, 5000 மனுஷால் நடிக்கிறான். ஏய் அங்க போ, ஏய் இங்க போ. இவர் தமிழ் டைரக்டர், அங்க போனா கன்னடத்துல பேசுறான் அவன் பூரா. அவங்கிட்ட போய் இவரு ஏய் கன்னடத்துல என்னது மயிர் அப்படின்னு திட்டாரு. அவனுக்கு அந்த 7 புரிஞ்சு போய் ஓகே ஓகே சார் சொல்றான். மற்ற 2 ஐட்டமும் புரியல அவனுக்கு. ரஜினி சார்லாம் கோவில்களில் ஷூட்டிங் எடுக்கிறோம் சத்தியம் பண்ணிட்டு உள்ள விட்டார் இவரை ரவிக்குமார். எனக்கு இடத்தெல்லாம் பேசக்கூடாது. அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் இருக்கலாமான்னு கேட்டேன். ஏன்பான்னு கேட்டேன். இல்லை சார் நான் மூச்சு விட்டுறது அப்படி தான் சார் ஒரு ரவிக்குமார் பட்ட கஷ்டத்தை பார்த்தா சின்ன பையன் மாதிரி ஓடி ஓடி டேம் மேலே ஏறுறது, கீழே வர்றது, ஐயோ 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 சாமி, அது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு டைரக்டர் சின்ன பையன் மாதிரி பம்பரை மாதிரி சுற்றி எடுத்தார். உடனே இங்கே அடம் நீ இப்போ உட்காந்துட்டு பேசுறியாடா பரதேசி நாய. ஏண்டா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு டேமில் ஏறியும் இறங்கியும் அந்த மனுஷன் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு சென்டர் ஆஃப் ஆக்சஸ் இருந்தாலே, சென்டர் ஆஃப் ஆக்சஸ் எல்லா ஹீரோவுமே சொல்கிறேன். படத்துக்கு அந்த ஹீரோ டேட்டு கொடுத்ததுனால எங்களுக்கெல்லாம் வேலை. அப்படிப்பட்ட இடத்த இப்போ போய் ஒருத்தன் அப்படியே பரவாயில்ல கொஞ்சம் நீளமாக இருக்கு. எது நீளமாக இருக்கு அப்படி கேட்க தோணுதா இல்லையா? அவ்வளோ வயிறு எறியுது எனக்கு சத்தியமாக சொல்ல. எவ்வளோ பெரிய படம்.